எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல இன்றைக்கி தான் நம்ம போட்காஸ்ட்டோ மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக வராது, மன்னிச்சிருங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா நேற்று ரொம்ப சோகமாக இருந்தது. நேற்று ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அந்த சோகமெல்லாம் இன்றைக்கி விலைக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று என்ன பெருசாக சோகமாச்சுன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சண்டை. நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை புரிஞ்சிக்காதப்போ ஒரு வலி இருக்கும்ல, அது நேற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சவங்கள நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா? ஈகோ அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நம்ம எப்படியாவது அவங்கள புரிய வச்சுட்டு, அவங்க மேலே தப்போ நம்ம மேலே தப்போ மறுபடியும் சமாதானப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம். நான் போட்டேன். சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ அவங்க மறுபடியும் கேஷுவலாக நார்மலாக பேசுகிறது. இங்கே வேறு ஒரே நாயாக குலைச்சிக்கிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு கேட்கும் போக, என்ன சொல்கிறது. இன்றைக்கே உங்களுக்கு என்ன சொல்ல ஷேர் பண்ணலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் ரொம்ப டவுன் ஆகிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல். அது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கும். என்னடா இது எல்லாமே நம்ம விட்டு போகுதே அப்படின்னு இருக்கும். நல்லா இருக்காது. என்னடா இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு தோணும். நம்ம நண்பர் இடையில குழப்பிட்டு போயிட்டார். எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், லைஃப்பில் டவுன் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பீரியடில் நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. மணி, அதாவது நம்ம சொல்கிற ஃபினான்ஷியல் சப்போர்ட், ரிலேஷன்ஷிப் சப்போர்ட், நம்மளோட ஸ்டடீஸில் கூட நம்மளாட்டி ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஹோப் சுத்தமாக இருக்காது. அதான் யதார்த்தமும் கூட. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப டவுன் ஆகிடுவோம். அதுக்காக நம்ம எந்த எஃபோர்ட்டும் எடுக்க முடியாது. சரி, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவோன்ட்டு விட்டுடலாம். சும்மா எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே ரொம்ப கஷ்டத்துலேயே வேலை செய்யணும். எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, கொஞ்ச நேரம் அந்த ஓட்டத்துலேருந்து வெளியே வேடிக்கை பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன ஆகிட்டுருக்கு நமக்கு, அதெல்லாம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுல தப்பு இல்லை. அழுகலாம், தப்பே கிடையாது. சந்தோஷமாக அழுவுங்க. எப்படிப்பா சந்தோஷமாக அழுகுறது? நமக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் லைஃப் இப்படி மாறி போகுதுன்னு அழுங்க. ஒன்று சொல்லுவேன். ஆனால் எனக்கு இது ஓரளவு அழகாக மேட்ச் ஆகும். எப்படின்னா, ரொம்ப சோகமாகிட்டுனா எங்களேன், இதுக்கு மேலே என்னை சமாளிக்க முடியல அப்படின்னா, ஒரு நல்ல நண்பனுக்கு ஃபோன் அடிச்சிடும். நண்பன், நண்பி, தோழன், தோழி, அவங்களுக்கு அடித்து பேசுகிறப்ப, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான், மச்சி, நண்பா, நண்பி, டே, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, சொல்ல முடியல, அழுக வருதுடா அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் பேசி மனசார அழுதுட்டோன்னு வைங்களேன், அவன் அப்போ சொல்கிறது பெருசாக ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. பார்த்துக்கலாம் வாங்க, இதெல்லாம் என்ன, எனக்கு இதை விட வேகமாக நடந்துட்டு அவங்க கதைகளெல்லாம் சொல்கிறப்ப நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். சரி, இதெல்லாம் என்ன, பார்த்துக்கலான்னு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை அடுத்த நாள் காலை பொழுதுகள் அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து தொடங்குறது தான் ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பர்சனலாக எனக்கு அது நடந்திருக்கு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, லைஃப்பில் டவுன் ஃபேஸ், அப் ஃபேஸ் 2 இருக்குது. அதில் நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணலாம், அதை எப்படி எப்படின்னா சொல்லுவாங்க, எதிர்கொள்ளலாம், அந்த மாதிரி, அந்த வார்த்தை மறந்துட்டே, எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். டவுன் ஃபேஸ் எப்படியோ போயிடும். அது டவுன் ஃபேஸ் தான் இருக்கிறதுல சீக்கிரமாக போகக்கூடியது.
ஆனால் நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டத்தை தர்றதுனால அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டவுன் ஃபேஸ் எப்போ முடியுதுன்னு நமக்கு தெரியும்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்லது நடக்கிறப்ப தான் வந்து டவுன் ஃபேஸ் முடிஞ்சுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு சந்தோஷன்ற ஒன்று நமக்கு எப்போ தெரியும்னா, சோகன்ற ஒன்று போகிறப்ப தான் நமக்கு சந்தோஷன்ற ஒன்றே தெரியும். ஸோ சோகமும் இம்பார்ட்டன்ட் தான் வாழ்க்கையில். வாழ்க்கைனா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காலை, மதியம், இரவு அவ்வளோதான் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம். நான் ஒன்றும் பெரிய ஞானி புத்தர்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அவ்வளோதான். இதையே நான் ஒரு 10 வருஷம் கழித்து நானே கேட்பேன். எனக்கே இது இந்த டவுன் ஃபேஸில் கூட என்னை தூக்கி விடலாம். அதுக்காக தான் ஒரு ஆசை. சரி பேசுவோம். நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய இடத்துலேருந்து பல பேரோட பேச்சுகள், சொற்பொழிவுகள், புத்தகங்கள் கூட படிக்க மாட்டேன். ஆனால் புத்தகங்களை பாட்காஸ்ட் வலையொலி, நம்ம வலையொலின்னு சொல்லி பழகுவோம். வலையொலியில் கேட்டு அறிந்தேன் மக்களே. வேறு என்ன, எதுக்கும் உடஞ்சி போய் உட்காராதீங்க. உட்காருங்க, உடஞ்சி போய் உட்காரலாம், தப்பே கிடையாது. நமக்கு ஒரு எப்போதுமே வந்து எல்லா நேரத்துலையும் இதை மட்டும் பிரெயினில் நிற்க வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல, ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. ஓகேவா? தைரியமாக இருங்க. என்றைக்குமே சரி, இதே கஷ்டம் என்றைக்குமே நீடிச்சிடாது. அதே போல் இதே சந்தோஷம் என்றைக்குமே நீடிச்சிடாது. எப்போதுமே மனசை நியூட்ரலாக வச்சுக்கோங்க. வச்சுக்க முடியாது தான், இருந்தாலும் முயற்சி செய்யலாம்ல, அவ்வளோதான். அப்புறம் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். என்னடா இவன் இப்போ சொல்கிறானே அப்படின்னு வச்சுக்காதீங்க. நாளைக்கு வேறு எனக்கு எக்ஸாமு. அது மாடல் எக்ஸாமுன்றாங்க, என்ன போங்க, சும்மா தான். இதெல்லாம் நான் எப்போ அப்லோட் பண்ணுவேனே தெரியல. சும்மா பேசணும்னு தோணுச்சு, பேசுவோம், பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ என்ன ஃபேஸ் போயிட்டுருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு அப் ஃபேஸுன்னு சொல்ல முடியாது, டவுன் ஃபேஸுன்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரல் ஃபேஸில் போயிட்டுருக்கு. சந்தோஷமாகவும் அதிகமாக இல்லை, சோகமும் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்களுடைய வயசில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை. தம்பி, பணங்கிறது தான்ப்பா நம்ம மனிதனுடைய துக்கம், மகிழ்ச்சி தீர்மானிக்குது அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து சொன்ன உடனே என்கிட்ட ஏற்றுக்க முடியல. அது எப்படிப்பா அதெல்லாம் முடியும், அப்போல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் யோசித்து பார்த்தா, உங்கள்கிட்ட வந்து எனாஃபான அளவு பணம் இருக்கிறப்ப உங்களுக்கு சோகம் வராது. அப்படியே சோகம் வந்தாலும் எக்ஸ்டர்னலாக தான் சோகம் வரும். உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக இம்பேலன்ஸ் ஆகிறப்ப தான் வந்து உங்களுக்கு ரொம்ப உண்மையிலே நம்ம டவுன் ஃபேஸுக்கு தான் போயிட்டோமே அப்படின்னு ரியலைஸ் ஆகாமலே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ பணமும் முக்கியம்தான் அப்படின்னு எனக்கு இப்போ படுது. அன்றைக்கி அப்பா சொன்னதுலேருந்து ஓகே, இதுவும் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. பணமும் ஒரு மனிதனுடைய முகபாவனைகள், அவனுடைய எமோஷன்ஸை தீர்மானிக்குது அப்படின்னு புரிஞ்சுது. கரெக்டு தானே? பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சோகமாக சொல்கிறோம். பணம் இருக்குது பார்த்துக்கலான்றப்போ ஒரு ஜாலியாக சொல்கிறோம். அவ்வளோதான் போல். எனக்கு இருக்கிற புரிதலுக்கு அவ்வளோதான். எனக்கு பாட்காஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து ஓக்கல் ஒலி விஜய வரதராஜர் அவர்கள் தான். அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நான். அவர்கள் அவங்க எல்லா பாட்காஸ்ட்டும் நான் கேட்டிருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து ரொம்ப பெரிய மனுஷங்களுக்கு பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் 1, 2 மட்டும் எல்லா வயசில் உள்ளவங்களும் ஏற்றுக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது.
இதையும் ரசிக்கலாமே, அழகாக இருக்கே பேசுகிறது. ஆம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளேடு போடுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம் பேசுகிறத. பொறுமையாக கண்டென்ட் எழுதி கவிதைகளை சேர்த்து அப்படியே ஒரு ஒரு ஸ்க்ரீன் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நம்ம உருவாக்குவோம். நீங்கள் சொல்கிறது தாங்க. இவ்வளோ நிறைய யார் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரில. என்னோடய பேர், நான் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நானே ஒரு இதுக்கப்புறம் சொல்கிறேன், பார்ப்போம். பெருசாக ஒன்றும் இல்லை. லைஃப்புங்கிறது இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நேற்று என்ன நடந்தது. எப்போதுமே நம்மளுடைய நினைவுகளை மறக்க செய்யாதீங்க. நல்ல நினைவுகளை கண்டிப்பாக மறக்காதீங்க. கெட்ட நினைவுகள்லேருந்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் என்ன பெரிய ஆளா? இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நான் 8th முடிச்சுட்டு வேறு ஸ்கூல் மாறிட்டேன். 8th வரைக்கும் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க. நானும் போனேன். நல்லா பேசினோம். அதில் எல்லாருக்குமே எல்லா விஷயமே மறந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டேய் நீ இதை பண்ணலடா, நம்ம அதை பண்ணோடா, நான் பாட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு, எப்புட்றா இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க? எனக்கு என்ன புரியலன்னு, இதை எப்படி மறக்க முடியும்? ஏய் மச்சான், இதெல்லாம் மறக்கவே முடியாது மச்சான் நீ அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நான் சொல்கிறேன். அவனாட்டி வந்து இது எப்படி என்ன அவனாட்டி அது ரியலைஸ் பண்ண முடியலையா? இல்லை அவனுடைய வாழ்க்கை நிலை வந்து அவனுக்கு எல்லாத்தையும் மறக்க அடிக்குது. ரொம்ப ஆனால் அவங்க ஃபேமிலிலாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவன் தான் எல்லாமே வீட்டுக்கு அப்படின்ற நிலமையில அவனே வேலைக்கு போவான், அவனே படிச்சுப்பான். இப்போ அவனே தான் அடுத்த கட்டத்துக்கும் அவங்களோட ஃபேமிலியை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவங்கள மாதிரி எப்போதுமே யாரையுமே வந்து டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை போயிட்டுருக்கோம். நம்ம சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவோம், அட போடா ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். ஆனால் அது அவங்க மனசை வந்து, ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு கை தூக்கி உதவலைன்னா கூட அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அவங்கள எதாவது சொல்லிவிட்டு போகிறப்ப தான் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடும். என்னடா எல்லோரும் இதே சொல்கிறீங்க, நான் எதுக்குமே இல்லையா அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு கட்டத்துக்கு போகணும், அதை நான் பார்க்கணும். கஷ்டப்படுறவங்க ஜெயிக்கணுங்க. அவங்க தோக்கவே கூடாது என்றைக்குமே. அவங்களாம் மனம் தளரவே கூடாது. மனம் தளர்னா நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவன் பொழைச்சிப்பான், பார்த்துப்பான். எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏதாவது பண்ணி கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு ஃபேமிலியை அழைச்சிட்டு போவான்னு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் டாபிக்குள்ளே போவோம். மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒருத்தன். அதுதான் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இரவு சோகமாக இருக்கும், அடுத்த நாள் காலை நியூட்ரலாக மாறும். மீண்டும் மதியம் சோகமாக இருக்கும், அடுத்த நாள் காலை நியூட்ரலாக மாறும். மீண்டும் மாறலாம். காலையில் சோகம் வரலாம், அல்லது இரவு சந்தோஷமாகலாம். எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது யாராட்டையும். வேணால் ஜஸ்ட்டு ப்ராபபிளாக சொல்லலாம், இது நடக்கலாம் அது நடக்கலாம். அதுக்கெலாம் என் டைம் இல்லை. என்ன வேணால் நடக்கட்டும், அவ்வளோதான். நம்ம கையில் எதுவுமே இல்லை. சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு மனசை இருக்காதீங்க.
அதே போல் அதிகமாக நான் சொல்லுவேன், ஆனால் நான் இதை பின்பற்ற மாட்டேன். அதிகமாக யோசிக்காதீங்க. பெருசாக நான் யோசிக்கிறது நான் வேறு மாதிரி யோசிப்பேன், நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. ஸோ பெருசாக நெகட்டிவாக உங்களை பற்றி என்றைக்குமே உங்களை பற்றி நீங்களே நெகட்டிவாக யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளை பற்றி நம்மளே நெகட்டிவாக சொன்னால் அப்போ பின்னாடி வேறு எவன் என்ன சொல்லுவான்? நம்ம தான் இருங்க. அது ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன் அப்பப்போ, நம்ம தான் பாரு. அவர் ஒரு நாள் நான் பார்த்த வீடியோலலாம் அவர் வந்து தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு. அவருக்கு இருக்கிற அந்த நம்ம தான் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா எதுக்குமே கவலைப்படல, பார்த்துக்கலான்ற ஒரு ஒரு ப்ளே போல்ட் அப்படின்ற ஒரு ஃபயரோடே இருக்கார்ல, அதுதாங்க அவருடைய அடையாளம். சந்தோஷமாக இருங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். என்ன நீ சொல்கிற எப்போ தான் சந்தோஷம்னு, அவள் அடுத்தது வேறு வேலை இல்லையா யாருக்கும் அப்படின்னு சம்டைம்ஸ் யோசிக்கலாம். சந்தோஷமாக இருக்க முடியலனாலும் நம்ம நியூட்ரலாக ட்ரை பண்ணும். அவ்வளோதான். அடுத்தடுத்து வேலைலாம் வந்துருச்சுன்னா, வேலை மீன்ஸ் இப்போ நமக்கு ஒரு சோகமாக இருப்போம், டக்குன்னு ஒரு வேலை வந்து சோகம்னா ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் என்ன இருக்கும்? பண கஷ்டம், வீட்டில் கஷ்டம், சில பேருக்கு படிக்கிறதே கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஒன்றும் இல்லைல்ல, சில பேருக்கு படிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு பெண்களால் கஷ்டம், சில பெண்களுக்கு ஆண்களால் கஷ்டம். பெண்கள் ஆண்கள் பிரச்சனை தான் வந்து நம்ம ஜென்ரேஷனில் பெருசு. ஏன்னா அதை விட வேறு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேறா, இவனுக்கும் எனக்கு சண்டையாயிட்டு, இப்போ நான் எப்படி பேசுகிறது, பிரேக்கப் ஆகிட்டு, எனக்கு க்ரஷ் இருக்கா, ஆனால் அந்த க்ரஷ்ஷை வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறான், நான் பார்க்குற க்ரஷ் வேறு ஒருத்தர் நான் லவ் பண்ணுறான். உண்மையாக சொல்ல போகணுன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது, பார்த்துக்கலாம் விடு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்த ஒரு பொண்ணையோ பையனோ வேறு ஒருத்தர் கரெக்ட் பண்ணி போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் வந்து என்ன சொல்லுவேன், நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, எதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணாத, எல்லாத்தையும் எதிர்பார்த்துரு, அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வேறு என்ன பண்ண முடியுது இல்லைங்க? அந்த பொண்ணு, நான் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குமா, அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு அந்த பையன் பிடிக்கும்னா சந்தோஷமாக சேர்த்தே வச்சுட்டு வா. நம்ம ஷாஜகான் விஜயாவே இருப்போம். ஷாஜகான் தானே படம் பேர் தெரிலங்க, அப்படியே இருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். எப்போதுமே ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்கலன்னா வேறு யார் தான் கொடுப்பா ஹோப்? 16 நிமிடம் 27 செகண்ட். நம்ம முன்னாடி பேசினது பிரபா ப்ரோ, அவர் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டார். நண்பர்கள் நமக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. இது நான் உண்மையிலே அப்போ முன்னாடியெல்லாம் ஒத்துக்கலைன்னா கூட நான் இப்போ கண்டிப்பாக ஒத்துப்பேன். ஒரு நண்பன்னு மட்டும் கிடையாது, எப்போதுமே சொல்லக்கூடாது. பல நண்பர்களும் ஒருத்தவங்க இல்லைன்னா நம்மலாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய கஷ்டத்துலேயும் கூட இருப்பாங்க, நம்மளோட சந்தோஷத்துலேயும் கூட இருப்பாங்க. நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதே அவங்க தான். ஸோ நல்ல நண்பர்களை சேர்த்து வைங்க, அதுவே பெரிய சொத்து தான். நல்ல நட்பு சுற்றி சொந்தம், கடைசி வரைக்கும் கூட வரணும். ஒரு வேளை மரணம் வந்தால் கூட சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடணும். எனது பாட்காஸ்ட் நண்பர்கள் வாடிக்கையாளர்களாச்சு அதெல்லாம் நமக்கு கிடையாது, எல்லோரும் நமக்கு நண்பர்கள் தான். இது உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். இப்போ ஷேர் பண்ணலாமா இல்லை வச்சு ஷேர் பண்ணலாமா? எதுக்கு சொல்லி விடுவோம். அன்றைக்கி ஒரு காலேஜ் போயிருந்தப்போ என்னோடய வயசில் எனக்கு வந்த புரிதல் என்னென்னா, எனக்கு இது கொண்டு வந்து சின்ன வயசுலேருந்து பையன் பொண்ணு பேசக்கூடாது, நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. நீங்கள் வேறு நாங்கள் வேறு மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஸ்ட் அந்த மாதிரி சில்லறத்தனமாக கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளாம் பேசவே கூடாது கேஸ்ட்டை பற்றிலாம். சிச்சி
அப்படின்னு துரத்தி விட்டோம். நம்ம ஜென்ரேஷனாச்சும் அப்டேட் ஆகட்டும். பையன் வேறு பொண்ணு வேறு, தள்ளி உட்காரு, வேறு பெஞ்சில் உட்காரு, பேசாத, நோட்டு வாங்காத அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டாங்க அவங்கள. இங்கே வந்து ஒரு காலேஜில் பார்க்குறப்ப ஒரு ஒரு 2 பொண்ணுங்க, 5 பசங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து கிரிக்கெட் கிரவுண்டில். அப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க, 4-5 பசங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, அழகாக இருக்காங்கன்னா அது கிடையாது, இவ்வளோ அழகான நட்போடு இருக்காங்களே, வாவ் அப்படின்னு தோன்றப்ப எனக்கு அந்த விஷயம் டக்குன்னு மைண்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிளிங்க் ஆச்சு. ஒரே நிமிஷம், சாரி ஃபார் யுவர் டிஸ்டர்பன்ஸ். கொட்டாய் வந்துருச்சு நண்பர்களே, மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வயசில் ஐ மீன் டீன் ஏஜ் டு 20 இல்லை டீன் ஏஜ் டு when we are settle ourself and our family, until we don't need any kind of love and we don't take any decision about the love and marriage. இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு அந்த புரிதல் எனக்கு வந்துச்சு. ஏன் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நமக்கான துணையை தேடிக்கணும்? ஒருவேளை நமக்குன்னு இருந்தால் நம்மளை தேடி தானாக வரப்போகுது. ஏன் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக போய் தேடிக்கணும்? அப்படி தேடுற துணை தப்பாக இருக்கலாம், அதனால் கொஞ்சம் ட்ராமா நடக்கலாம். துணை இருக்கிறவங்க நல்ல துணையாக இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. இல்லை இவன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன் வியூலேருந்து நான் பார்த்து சொல்லலாம். எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பேசி பாருங்கள். ரிலேஷன்ஷிப்பில் பேர் வைக்காதீங்க. நான் வந்து சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் வைக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் லவ் பண்ணுறதுக்கு இப்போ ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பழகி பாருங்கள். கேரக்டர் நல்லா இருக்கா, இவங்க வந்து உங்களை லைஃப் ஃபுல்லாக நல்லா பார்த்துப்பாங்களா, நீங்கள் அவங்க லைஃப் ஃபுல்லாக பார்த்துப்பீங்களா அப்படின்னு ஒரு 1 இயர் மினிமம் எலிஜிபிலிட்டி 1 இயர் பேசுங்க. அதுக்கப்புறமும் இவங்க நமக்கு செட் ஆவாங்கன்னா தாராளமாக அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி நீங்கள் மாறிக்கோங்க. இதுதான் நான் சொல்லுவேன். நான் கற்றுக்கிட்டது இதுதான். அதுதாங்க நம்ம அவ்வளோ நாள் அவங்கள்ட்ட பேசுனதுக்கான மரியாதை, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஸ்பேஸ். அப்போ தான் அது நீங்கள் ஒரு மென் ஆர் உமன், எனி ஜெண்டர்ஸ், தேர் இஸ் நோ ஜெண்டர் பார்ஷியாலிட்டி. எனக்கு அதாவது நீங்கள் அப்படின்ற ஒரு மரியாதை தருவதே அந்த நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம் தான். அவங்களுக்கு காதலிக்க விருப்பம் இல்லைன்னா அவங்கள ஒரு நல்ல நண்பியாகவே பார்த்துக்கோங்க. ஐயோ, அதனால தான் நான் சொன்னேன் 1 இயர் நல்லா பேசுங்க, அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு. இப்படிலாம் வந்து பேசுனா அன்வான்ட் ட்ராமாஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் அட்வைஸ், எடுத்துக்கோங்க என்கிட்டேருந்து. வேறு என்னங்க, ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் பேசணும், இப்போ ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கோம். கணக்கு பார்த்து பேசுகிறதெல்லாம் நம்ம கடை இல்லை, எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். நான் இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்னா, இதோட 3வது கொட்டாய் விடுறேங்க, சாரி. இப்போ நான் மணி எத்தனை, 23:20, 11:20. ஓகே, நல்லா ஒரு பனி வீழும் பொழுது சும்மா உட்காந்துருக்கேன். ஒருவேளை இதில் சவுண்ட் வால்யூம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்களே நைட்டு தூங்குறப்ப தான் யூஸ் பண்ணுவீங்க, கடுப்பாக இருக்கும், என்னடா இது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. கைண்ட்லி என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். நல்ல ஒரு மைக் வாங்கி உங்களுக்காக நான் பேசுகிறேன். எனக்கு உங்களுக்கு என்னோடய குரல் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். எனக்கு ஸ்பாட்டிஃபை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியாது. பொதுவாக நான் சமூக வலைதளத்தில் எதுவும் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு இப்போ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி தருவார்.
என்னோடய குரல் பிடிச்சிருந்தது, நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் தாட் அண்ட் ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள். நான் அதுலேருந்து திருத்திப்பேன், மாற்றிப்பேன். தப்பு பண்ணுறது தானே மனுஷனுடைய அடிப்படை பழக்கமே. சரி பண்ணிக்கலாம், வாங்க பார்த்துக்கலாம். அதே போல் நல்லா தூங்குங்க, தூக்கம் ரொம்ப முக்கியம். அழுகாதீங்க, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? போயிட்டு வரட்டா? நன்றி நன்றி நன்றி. இது நம்ம பாட்காஸ்ட். ஓகே, பாய்.